ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னை அருகே மாமல்லபுரத்தில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இந்த சட்ட சிக்கல், அந்த சிக்கல், அரசியல் சிக்கல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒன்னுத்தையும் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலையும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அது எல்லாம் நம்ம பாத்துக்க போறோம். அதெல்லாம் என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதனால இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்ன சட்டத்துல நம்ம வழக்கறிஞர் பாலு அவர்கள் அதனால என்ன சொல்ல போறாரு? ஒன்னும் ஆக போறது இல்ல, நம்ம தான் கட்சி, நம்ம தான் சின்னம்னு சொல்ல போறாரு. அவ்வளவுதான். யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த சட்ட சிக்கல், அந்த சிக்கல், அரசியல் சிக்கல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒன்னுத்தையும் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலையும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அது எல்லாம் நம்ம பாத்துக்க போறோம். அதெல்லாம் என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதனால இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்ன சட்டத்துல நம்ம வழக்கறிஞர் பாலு அவர்கள் அதனால என்ன சொல்ல போறாரு? ஒன்னும் ஆக போறது இல்ல, நம்ம தான் கட்சி, நம்ம தான் சின்னம்னு சொல்ல போறாரு. அவ்வளவுதான். யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த சட்ட சிக்கல், அந்த சிக்கல், அரசியல் சிக்கல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒன்னே போது இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போறியானா? நம்ம தான் இன்னைக்கு களத்தில் இருக்கிறோம், தைரியமா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம், இது போன்ற புத்தகங்கள்லாம் தைரியமா போட்டு இருக்கிறோம். திமுகவை தினம் தினம் கிழிச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கிழிக்கிறோம், அவங்க முகத்திரையே கிழிச்சிட்டு இருக்கிறோம். அதை எதிர்கொள்ள முடியாது அவங்களால. அதனாலதான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள். நானும் சரி, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நானும் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு அவமானங்கள்ல பட்டு இருக்கிறேன், எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறேன், மன உளைச்சல், தூக்கம் இல்லாத நாட்கள். எதுக்கு நான் இவ்வளவு என் மனசுல சுமந்துட்டு இருக்கிறேன்? ஏன்? உங்களுக்காகத்தான், இந்த கட்சிக்காகத்தான், இந்த சமுதாயத்திற்காகத்தான். இவ்வளவு காலமா நானும் சரி, இதுவும் கடந்து போகும், அமைதியா நம்ம மாட்டும் வேலையை பார்த்துட்டு போலாம். ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலையை வந்துட்டாரு, எந்த மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கீங்களா இந்த துரோகிகள்லாம். இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது, ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. நானும் சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன நடக்குமோ நடக்கும். இந்த ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறேன். நீங்க சும்மா விட போறதில்லை. நான் இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். அதான் உண்மை நிலவரம். ஐயா கிட்ட போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி, ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு, அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில் சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு, என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்ய தான் ஐயா நம்பிட்டு இருக்கிறார். இப்ப சொன்னாங்க பாரு, டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க, மொத்தமா ஒரு 30 பேர் இருந்தானுங்க. ஐயா கிட்ட எவ்வளவு பேர் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க? 3000 பேர்னு சொல்லியிருக்கிறாங்க. 3000 பேர் டெல்லியில போய் போராடணும். ஐயா அப்படியா, சூப்பர், நம்பிட்டு இருக்கிறார் ஐயா. தர்மபுரியில் நம்முடைய அந்த 100வது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்ல, அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அங்க கூட்டமே இல்லையா, வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார். அங்க என்ன ஒரு 500 பேர் தான் இருந்தாங்களாங்க, அங்க 25,000 பேர் வந்தாங்க தர்மபுரியில். இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்தில் நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சியெல்லாம் போறப்போ
ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐயா அங்கே வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு 43 லட்சம் செலவு பண்ணாங்களாம். 47 லட்சம் தான் கணக்கு பண்ணானுங்க. இப்படி அங்க வந்தது 10,000 பேர் வந்தாங்க. அங்க திண்டிவனத்தில் நான் போன எல்லாம் தானா வந்தது 10,000 பேர். அவ்வளோ இளைஞர்கள் வந்தாங்க. இது என் ஃபேஸ்புக்லேயே பார்த்தாலே போதும். என் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன். இவ்வளோ கூட்டம் இருக்கு, பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் நான். இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி 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 அதை நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தருமபுரியில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒகேனக்கல் நடைபயணம் நான் தருமபுரியில் பண்ணேன் இல்லைங்களா, காவேரி உபரி நீர் திட்டம். எப்போ பண்ணது அது? 3 வருஷம் இருக்கு. 22 பண்ணேன். அந்த நடைபயணம் பண்ணிட்டு இருந்தோம். நடைபயணத்தில் இந்த 3 நாள் நடைபயணம் தருமபுரியில் நான் போயிருந்தேன். இந்த நடைபயணத்தில் ஐயா கிட்ட போய் யார் சொன்னார் உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு துரோகி ஐயா அந்த கூட்டத்தில் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்பவே ஆரம்பிச்சிட்டார். 25 வருஷமா உங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து, ஏன் போதாதா அதெல்லாம்? 4 முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி, 8 முறை எம்எல்ஏ எலெக்ஷனை நிக்க வச்சு, எம்பி எலெக்ஷனை நிக்க வச்சு, ஆனாலும் அதெல்லாம் பத்தல. அவரால் பதவி இல்லாம இருக்க முடியாது. சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு? அன்னைக்கு சொன்னாங்கல்ல, என்ன தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா. அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான், இதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க இவனுங்கெல்லாம். ஐயோ, இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்படணும். இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.